நம்மளோட மனசில் நேர்மறையான எண்ணங்கள், நேர்மறையான உணர்வுகள் இருந்தான்னா ஒரு நோயே குணமாகும் பொழுது நம்ம தேவைகள் நடக்காமல் இருக்குமா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். அந்த சிறுவனின் நம்பிக்கை பார்த்தீங்களா? அந்த சிறுவன் அந்த நேர்மறையான எண்ணங்கள்னால மட்டும்தான் அவங்க சிஸ்டருக்கு அந்த ஆப்ரேஷனை சக்ஸஸ் பண்ணி குணமானாங்க. அதே போல் நமக்கு என்ன சூழ்நிலை, என்ன நோய், என்ன உடல் உறுப்புகள் பாதிக்கப்பட்டாலும் அந்த நம்பிக்கைத்தன்மை 100% இது நடந்துருமோ அது நடந்துருமோ அப்படின்னு நெகட்டிவிட்டி இல்லாமல் பாசிட்டிவிட்டியாக நீங்கள் இருந்தால், வீடு வாங்கணும், கார் வாங்கணும், ஒரு கல்யாணம் பண்ணணும், பசங்க நல்லா படிக்கணும், பசங்களுக்கு ஒரு நல்ல வேலை, எனக்கு ஒரு நல்ல வேலை, எனக்கு ஒரு நல்ல தொழில், இதை தவிர வேறு எதாவது தேவைங்களா? அதை நீங்கள் 100% பாசிட்டிவாக நேர்மறை எண்ணங்களோட நீங்கள் செயல்பட்டால் 200% நடக்கும். எந்த சூழ்நிலைகள், எந்த பிரச்சனைகள், எந்த துக்கங்கள், எந்த வேதனைகள் வரத்தான் செய்யும். ஆனால் அதிலிருந்து நம்ம வெளியில் வரணும்னா